வணக்கம். ஸ்ரீ காளியம் சரணம். ஸ்ரீ காளியம் பற்றி நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகிராம். நம்மளுடைய எஸ்கே அஸ்ட்ராலஜி நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி பலன்கள்ங்க. 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்னக்காரங்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படின்னு பார்க்க போறோம். இந்த சனி பயிற்சியோட பாத்தீங்கன்னா 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் ஒரு கட்டத்துல வசிக்க போறாருங்க. அப்ப 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் கட்டத்துல இருக்கும்போது இந்த பயிற்சி பலன்கள்லாம் உங்களுக்கு சனி பயிற்சியோட பலன்கள் மட்டும் கொடுக்கல, கூடவே பாத்தீங்கன்னா இந்த 2.5 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி இருக்கு, ராகுகதிகள் பயிற்சி இருக்கு. இது மொத்தத்தையும் சேர்த்து 2.5 ஆண்டு காலத்துக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், இந்த 2.5 ஆண்டு காலத்துக்கும் என்ன மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த சனி பகவான் தாக்கத்துல இருந்து நம்ம நட்பெல்லாம் நம்ம பெறலாம் நம்ம பார்க்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னேதான், உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வைங்க. கூடவே பெல்லையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் சொல்றேன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அப்படியே உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கூட இந்த வீடியோ அப்படியே பகிர்ந்தளிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா பார்க்கிற பார்வைகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு. அதே மாதிரி இந்த குரு பகவான் நகர்ந்து வரும்போது, ஏன்னா குரு வருடத்துக்கு ஒரு வாட்டி பயிற்சி ஆவார், ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டு வாட்டி பயிற்சி ஆவார், சனி பகவான் 2.5 ஆண்டுக்கு மட்டுமே பயிற்சி ஆவார். அப்போ இதுல நீங்க சனியை மட்டும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு முழுமையான உங்களுக்கு பலன் கிடைக்காது. அதுக்காக சனி பகவானையும் குரு பகவான் ராகு கேதுக்கள் இவர்கள் 2.5 ஆண்டு காலத்துல எத்தனை வாட்டி பயிற்சி ஆகிறாரு, அப்படி ஆகும்போது உங்களுக்கு என்ன நற்பலன் கெடுபல் கிடைக்க போகுதுன்றது நம்ம பார்க்க போறோங்க. இதுல எத்தனை பேர் சனி பகவான் போய் வழிபாடு பண்ணணும், எத்தனை பேர் சனி பகவானை வழிபாடு பண்ண கூடாதுன்னு நான் சொல்ல போறேங்க. அப்போ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒண்ணுதான், நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல வேற ஏதும் சந்தேகம் வேணும்னா நம்ம பாத்தீங்கன்னா பரம்பரை வழியா ஜாதகம் பார்த்துட்டு வந்துருக்கக்கூடிய பரம்பரை வழி சொல்றாங்க. எங்ககிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. இந்த ப்ரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா நான் ஒரு ராசி கட்டம் கொடுக்குறேங்க. அந்த ராசி கட்டத்துல சனி பகவான், ராகு கேதுக்கள், குரு பகவான் இந்த 4 கோள்களோட பலன்கள் நிலைகள் என்ன, எங்கெல்லாம் அமர்ந்து இருக்கு, இவர் பாதைகளை என்ன உங்களுக்கு பண்ணும், நீங்க எப்படி உங்களை தற்காத்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம போயிட்டு 12 ராசிக்கும் லக்னத்தை நான் சொல்றேன். நீங்க உங்க ராசிக்கு மட்டும் பார்க்காதீங்க, லக்னம் சேர்த்து பாருங்க. அதே வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம கொடுக்குற இந்த பலன் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ராசியாக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஆல்மோஸ்ட் 80% கவராக நம்ம தான் கணிச்சு நான் கொடுத்துருக்கேன். இதை பாத்தீங்கன்னா இந்த துல்லியமான கணிப்பை நீங்க முழுமையா நீங்க பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க போயிட்டு 12 ராசிக்கும் 12 லக்னத்துல நம்ம எப்படி நம்ம இருக்கு, இந்த சனி பகவான் பேச்சில் எப்படி நம்ம தெளிவா நம்ம பார்த்துட்டு வருவோங்க. இப்போ 2025 சனி பயிற்சி தனுசு ராசி, தனுசு எப்படின்னு பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் சந்திரன் ராசிக்கு லக்னம் போட்டாச்சு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்காருங்க, உபஜெயஸ்தானத்துல. அது 3ஆம் இடத்துல சனி பகவான் இப்ப 4ஆம் இடத்துக்கு போறாரு. அர்த்தாசம சனின்னு சொல்லுவாங்க. இந்த அர்த்தாசம சனியா சனி போய் அமர்றாரு இல்லையா, அதனால பாதி பேருக்கு பயம் ஏற்படும். சார் 4 சனியாச்சு, இந்த 4 சனியை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாங்க. இத நம்ம எப்படி நம்ம கடந்து வரலாம் நான் ஒரு சில ஐடியாக்கள்லாம் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும். இந்த 4 சனியை பத்தி நீங்க பெருசா பயப்படணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பொதுவா இந்த தனுசுன்னு எடுத்து பார்க்கும்போது உங்களுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் அதிபதியான குரு பகவான். இந்த குரு பகவான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இயற்கையா ஒரு 4ஆம் அதிபதியே அந்த குரு பகவான் தான். இந்த 4ஆம் அதிபதி குரு, அந்த குருவோட வீட்டுல சனி. இந்த சனி பாருங்க கெடுப்பாரா கொடுப்பாரான்னா குருவோட வீட்டுல சனி கெடுக்க போறது கிடையாது. ஏன்னா உங்களுடைய ராசினா லக்னாத வீட்டுலதான் சனி இருக்காரு, அது ஒண்ணு. இன்னொன்னு எடுத்து பார்க்கும்போது உங்களுடைய பூர்வ புண்ணிய 5ஆம் இடம், 5ஆம் இடம் வலுத்தவங்க எல்லாருக்குமே இந்த 4 சனி ஒண்ணும் பண்ண போது கிடையாதுங்க. ஏன் 7.5 சனியே வந்தா கூட இந்த தனுசுக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த மேசம் பாதிக்கப்படல, நல்ல நிலையில இருக்குன்னா 7.5 சனியா வந்தா கூட உங்களை ஆட்டி படைக்க முடியாது. அப்போ உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலு பார்த்துக்கோங்க. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி எப்படி இருக்காரு, அதாவது செவ்வாய். உங்களுக்கு இந்த செவ்வாய் கெட்டு போயிருக்காரா, உச்சமா இருக்காரா, இல்ல ஆட்சியா இருக்காரா, இல்ல சுபர் பார்த்துக்கிட்டு இருக்கா, இல்ல சுபரோட இணைஞ்சு இருக்காரான்னு நீங்க பார்த்துக்கோங்க. ஸ்தானம் பலம் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ இந்த 5ஆம் பாகாதிபதி வலுத்தவங்க எல்லாருக்குமே இந்த 4 சனியை பத்தி நீங்க பயப்பட வேண்டியது கிடையாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இங்க சனி அமர்ந்து யாரு வீடு, குருவோட வீட்டுல சனி, சுபரோட வீட்டுல சனியால ஒண்ணும் பண்ண முடியாது. 2 விஷயம் ஆச்சுங்களா. அப்போ இந்த 4 சனி என்ன சார் பண்ண போறாரு, இந்த 4 சனி உங்களுக்கு பயிற்சி ஆனா கூட உங்களுக்கு குருவோட பயிற்சி பேரு நல்லா இருக்கு. சார் குரு எப்படி சார், குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் பயிற்சி ஆகுறாரு, புரியுதா. மே மாசம் குரு பயிற்சிக்கு பிறகு குரு 6ல இருந்து 7க்கு வந்துறாரு இல்லையா.
அப்படி குரு பகவான் 7க்கு வந்தாருன்னா குருவோட பார்வை இருப்பதுன்னா 3ஆம் இடத்துல விழுது, உங்களுடைய லக்னத்து மேல குரு வந்து விழுந்தது. அப்போ குருவோட பார்வை 7ஆம் பார்வை உங்களுடைய அந்த தனுசு மேல விழுதுங்க. தான் வீட்டை தானே குரு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தனுசுங்கிறது வலி ஏறிடுது, பவர் ஆகிடுது. அப்போ நீங்க பவர் ஆகிட்டீங்க போது சனியாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதா? அப்போ 4 சனி என்னெல்லாம் சார் பண்ணும்? இப்போ 4 சனி அர்த்தாசம ஒண்ணு இல்லைங்க, ஒரு பெரிய தடைக்கல்ங்க. இது வரைக்கும் உங்களுக்கு 3ல சனி உபஜய சனி இருக்கும்போது நீங்க துணிச்சலான செயல் செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தீங்க. எந்த இருந்தாலும் நீ வா நான் மோதி பாத்துக்கிறேன், வா செஞ்சு பார்த்துக்கலாம், வா நீயே நானா பார்ப்போம் வாங்கிற மாதிரினா ஒரு மனபலங்கள் மன தைரியத்தான் சனி பகவான் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. 4ல ராகு இருந்தா 4ல ராகு என்ன பண்ணா ஒரு சில உடல் உபாதை கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்களோட தாயாருக்கு ஒரு சில உடல் உபாதை கொடுத்தாரு, இடப்பெயர்ச்சி கொடுத்துருப்பாரு, சிலருக்கு புதிய வீடுகள் அதிர்ஷ்டம் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. பட் ஆனா இப்போ 4ல சனி முட்டுக்கட்டை, தெளிவா சொன்னா காரிய தடை முட்டுக்கட்டை. செயல் செய்ய போறோம்னா அந்த செயல்ல நமக்கு ஒரு தடையை ஏற்படுத்த சனி பகவான் ரெடியா இருக்காருங்க. இந்த சனி 4க்கு வர்றாருன்னா இந்த 8 சனியோட எஃபெக்ட்ல பாதியை கொடுக்க போறாரு. இந்த 8 சனியோட பாதிப்புல பாதியை கொடுக்க போறாரு இல்லையா? இது நம்ம எப்படியும் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வியூஸ் நல்லா இருக்கு, ரேட்டிங் நல்லா இருக்கு, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது 99% பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோஸ் பாக்குறீங்க. உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வைங்க, கூடவே பெல்லையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் சொல்ற வந்துகிட்டே இருக்கும். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, எந்த ஒரு லைக் பண்றீங்களோ அந்த ஒரு வீடியோ ஷேர் ஆகுறது யூடியூப் பழக்கம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்க, நம்மளுடைய எல்லா வீடியோ லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தெரிஞ்ச விஷயத்த எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? அதே மாதிரி இப்ப சனி பகவான் 8 சனிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எப்படி போட்டு ஆட்டணும், அதுல பாதி. அப்போ எந்தெந்த ரீதியா சார் எனக்கு பிரச்சனைகள் வரப்போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் சனி பகவான் 4க்கு வர்றாரு இல்லையா? 4ங்கிறது என்ன? உங்களுடைய தாயார் ஸ்தானம், உங்களுடைய சுகஸ்தானம். உங்க தாயார் ஸ்தானத்து சுகஸ்தானம் சனி வந்து அமர்றார். இங்க சனி பகவான் வந்து அமரும் போது பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களோட தாயாருடைய உடல் நலத்தை நம்ம கவனமா இருக்கணும். நம்மளுடைய அம்மாவோட உடல் நலத்தை நம்ம கவனமா பார்த்துக்கணுங்க. ஏன்னா உடல் நலத்துக்கு உபாதைகளை ஏற்படுத்த வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்க விபத்துகள் ஏற்படுத்த வாய்ப்பு நிறைய இருக்கு. வண்டி வாகன விபத்து அப்போ என்ன பண்ணணும், நம்ம டெய்லி நம்ம வண்டி செக் பண்ணணும். நம்ம வண்டியை எடுத்து நம்ம வெளில போறோம்னா அது மாதிரி வண்டி நல்லா ஒர்க் ஆகுதா, பிரேக்கர் நல்லா இருக்கா, ஹெல்மெட் நம்ம போடுறோமா, நம்ம வண்டியில வந்து இண்டிகேட்டர் லைட் எல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா, சொல்லி நம்ம வண்டியை முள்ள செக் பண்ணிட்டு வண்டியை ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கணும். அது ஒண்ணு. அடுத்தபடியா பார்த்தா நம்ம இருக்கின்ற இடத்துல ஒரு சில வில்லங்கங்கள் வரத்து வாய்ப்பு, அக்கம் பக்கத்தினிட்ட கொஞ்சம் கருத்து மோதல்கள் கருத்து விவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், அக்கம் பக்கத்துல நம்ம எந்த ஒரு தேவையில்லாத பேச்சுகள் நமக்கு வேண்டாம் இந்த காலகட்டம். இல்லைன்னா அங்க ஒரு நசநசம் சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணு. சரி, அடுத்தபடியா பார்த்தா இந்த 4 சனி உங்களோட சுகாஸ்தானத்தை சனி உட்காரும் போது உடல் நலத்துல கவனமா இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா மார்பகங்கள், இந்த மார்பகங்கள் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன, இதயம், நுரையீரல், இது ரெண்டுத்தையும் நம்ம பத்திரமா பேணி போகணும். எப்படி நம்ம பார்க்கணும்னா கொழுப்பு சம்பந்த உணவை அவாய்ட் பண்ணணுங்க. பிபியை கண்ட்ரோலா வச்சுக்கணும். ஏன்னா பிபி நம்ம அப்டாமல ஏறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு, பிபி குறையும் வாய்ப்பு. இந்த காலகட்டத்துல கோவப்படுறதை குறைச்சிக்கணும். கோவங்கள் எத மாதிரி சம்பவங்கள் நிகழ்ந்தாலும் நம்மோட உடல் நலம் அக்கறை எடுத்து நம்ம தான் நம்ம கண்ட்ரோல் படுத்திக்கணும். தவிர இன்னொரு வந்து நம்ம கண்ட்ரோல் படுத்தணும் நடக்கிறது வாய்ப்பு கிடையாது. உங்களுடைய உடல் நலனை நீங்க பேணி நீங்க பார்த்துக்கோங்க. குறிப்பா வந்து இதயம், நுரையீரல் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உபாதைகள் ஏற்படவும் நோய்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ அப்போ இந்த இரண்டையும் நம்ம பாதுகாத்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன இன்சூரன்ஸ் யார் பண்ணணும்னா நம்ம வண்டிக்கு இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஹெல்த்துக்கு ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உணவு முறையில டயட் கண்டிப்பா இருந்தே ஆகணுங்க. ஏன்னா ஒரு ஆசையா ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்க, மேற்கொண்டு சாப்பாடு சாப்பிடுறீங்க, என்ன ஆகும்னா வயிற்றுல பிரச்சனை கொடுத்துரும், இல்ல நெஞ்சு எரிச்சல கொடுத்துரும், ஏதோ ஒண்ணு. அப்போ உணவு முறையில சரி, உங்க அன்றாட பழக்க வழக்கம் சரி, ரொட்டீன் லைஃப்ல கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஏன்னா சுகத்தை கெடுக்கிற இடத்துல சனி உட்காராரு. மந்தன் தடை தடை ஒரு பாரங்காலத்தையும் மனுஷன் எப்படி இருக்கும் அது மாதிரி தடை தலை ஏற்ப சனி மகிழ்ச்சியாக. இவரோட பார்வை எடுத்து பாருங்க. இவர் 6ஆம் இடத்தை பார்க்கிறார், அடுத்தபடி உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார், அடுத்த உங்களுடைய லக்னத்தை இவர் பார்க்கிறார். அப்போ சனி பகவான் உங்களுடைய 6ஆம் நாள்ல இருந்து 6 பார்க்கும்போது என்னன்னா நோய் நொடி பிணி பீட கடன் சனி பார்க்கற இல்லையா, குருவோட வீட்டுல அவர் பார்க்கிறாருங்கும் போது தேவையில்லாத கடன் வாங்காதீங்க. ஒரு பிளான் எடுத்துக்கோங்க. நான் இந்த 2.5 வருஷத்துல நான் கடன் வாங்க மாட்டேன்னு நினைச்சுக்கோங்க. இப்ப நம்ம இந்த காடு சனி என்ன பண்ண கடன் வாங்குற வாய்ப்பை ஏற்படுத்துவார்.
அதுக்கான தேவையும் கொடுப்பாரு. 4ஆம் தேதி இல்லையா, எப்பா லோன் எடுத்து வீடு கட்டுப்பா, பாப்பா நான் லோன் வாங்கி தரேன். லோன் என்னமா கிடைச்சிடும், அங்க வீடு கட்டுறதுல சிக்கல் வரும். வீடு கட்டுறதுல தடை ஏற்படுத்துவாரு, வாங்க லோனு வேஸ்ட் ஆயிடும், வீடும் கட்டிருக்க மாட்டோம், லோனும் நம்ம முழுசா அடைக்க முடியாது, திக்கி திணற வச்சிருவார் 2 ஆண்டு காலத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனியோட பார்வை 6ஆம் இடம்ல 6 சுக்கன் இல்லையா, சுக்கங்கிறது வண்டி வாகனக்காரங்க இல்லையா. அப்போ வண்டி வாங்குங்க, வண்டி வாங்குற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அது 2 வீலரோ 4 வீலரோ எதா இருந்தாலும் சரி. ஆனா அந்த வண்டி நீங்க முதல் டைம் வாங்கும்போது செகண்ட் ஹேண்டா வாங்க. ஏன்னா சனி பகவான்ங்கிறது பழைய பொருள், அதாவது செகண்ட் ஹேண்ட் பொருளா அவருக்கு ரொம்ப விருப்பமானது. அப்போ எடுத்தோடனே நீங்க புது காரோ இல்ல புது பைக்கோ வாங்கினோம்னா சிக்கல்கள் ஏற்படும். அப்போ நீங்க செகண்ட் ஹேண்ட்ல வாங்க. செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி 6 மாசமா இல்ல 1 வருஷமா பயன்படுத்திய பிறகு நீங்க புது வண்டி வாங்க நல்லது. இல்லைன்னா ஸ்டார்டிங்கே புதுசுனா இவர் ஆக்டிவேட் ஆவார், அந்த வண்டியில பிரச்சனை, ரிப்பேரு, மெயின்டெனன்ஸ், எக்கச்சக்கமான செலவு எடுத்து விடும். இதே பழைய வண்டி எடுத்துக்கோங்க, இவர் சப்போர்ட் பண்ணுவார். அப்போ மைனஸா தான் அடிக்க முடியும். அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க பழைய வண்டி வாங்குங்க. வண்டி வாங்குறதா கடன் எதுவும் வாங்காதீங்க, கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க, கடனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. புரியுதா இல்லையா? குறிப்பா மாமனார் மாமியார் இந்த உறவுல கவனமா இருந்துக்கோங்க. சரி, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்த சனி பகவான் பாக்குறாருங்க. 10 சனி பகவான் என்ன சார் ஆகும்னா, வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வேலைக்கு கொடுக்க போறாருங்க. தனுசு லக்னம், தனுசு ராசிக்காரங்க இத்தனை நாளா வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்க. இது வரைக்கும் வேலை இந்த பிரச்சனைகள் தீர போகுதுங்க. ஏதோ பிரச்சனை, ஏதோ நோய் சொல்லிருந்தவங்க வேலையில அந்த பாராட்டு ரெகனைசேஷன் கிடைக்குதுங்க சிலருக்கு. இது ஏன் சார் சிலருக்கு நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, சுய ஜாதி அடிப்படை சனி வலுவா இருந்தாலும் நல்லா கிடைக்கும், சனி நீச்சமா இருந்தாருன்னா அந்த அளவு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ சுய ஜாதி அடிப்படையில பதவி உயர்வு, புதிய ஆப்பர்ச்சுனிட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி இங்க 10ங்கிறது கன்னியோட வீடு, பெருமாளோட வீடு. இவர் இருக்கிறது மீன ஜலராசி. ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இல்ல, சுயஜாதி அடிப்படையில் ஒரு சிலருக்கு வெளிநாடு போய் அங்க சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சிலருக்கு கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்த போறாருங்க சனி பகவான். அதே இந்த சனி பயிற்சியில இந்த சனியோட பார்வை உங்களோட நகரத்துக்கு நிலை, நகரத்தை விட மந்தங்க, காரிய தடைங்க. ஏன்னா இவருடைய 10ஆம் பார்வை தனுசு மேல விழுது. இங்க பாருங்க, தனுசு மேல. அப்போ காரிய தடை, மந்தம், ஸ்லோ. அப்போ இந்த மந்தன் ஸ்லோ கொடுக்குறாரு இல்லையா, இவர் எத்தனை நாள் சார் கொடுப்பாரு? 2.5 வருஷம் மந்தம் ஸ்லோ ஆயிடுமான்னா இல்ல. ஏன்னா குரு பகவான் 6ல இருந்து 7க்கு பயிற்சியாளர் பாத்தீங்களா, மே மாசம் இவர் குரு பயிற்சி ஆயிட்டாரு, இவரோட பார்வை உங்க தனுசு மேல விழுந்துரும். அப்ப இங்க சனியால ஒன்னும் பண்ண முடியாது. அதாவது மார்ச் மாசத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருக்குங்க. சரி, அப்போ இந்த 4 சனியை பத்தி நம்ம பயப்படணுமா சார்னா, இந்த 4 சனியை பத்தி நார்மலா யாரும் பயப்பட வேணாம். இப்ப நான் தெளிவாக விளக்கப்படுத்திருப்பேன் இல்லையா, இதை நீங்க பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சுப்பாங்களா? அதாவது குரு பயிற்சியும் நீங்க ஸ்ட்ரகிளா இருக்கும். இந்த மே மாசம் 29ஆம் தேதி குரு பயிற்சி இருக்கு, அதாவது ஜூன் மாசம் வச்சுக்கோங்க. ஜூன் மாசம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி ராசி 6ல இருப்பாரு, இவர் 4ல இருப்பாரு, கொஞ்சம் வாட்டி வதைக்கும். எல்லாரும் தடை. எப்போ? மார்ச்ல இருந்து உங்களுக்கு ஜூன் வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய காலமா நான் பாக்குறேன். ஜூனுக்கு பிறகு சூப்பர். ஏன்னா சப்போர்ட்டுக்கு ஆள் யாரு வர்றா? உங்களுக்கு நீங்களே சப்போர்ட். புரியுதா? உங்க ராசிநாதனே உங்களை பார்க்கும்போது யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த ஒரு ஆண்டு ஒண்ணும் பண்ண முடியாது, அசைக்க விட முடியாது. அதுக்கு அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா இங்க கடவுள் உங்க ராசிநாதர் ரங்கநாதர் உச்சமானவரா இவரோட பார்வை இங்க போயிடும், சனியை இவர் பார்த்துருவார். புரியுதுங்களா? அப்போ இந்த 2.5 ஆண்டு காலத்துல 4 சனியால உங்களுக்கு எத்தனை நாள் சார் சோதிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும் தான். கிட்டத்தட்ட என்ன ஒரு 2 மாசம் இல்ல 3 மாசம் தான் உங்களை சோதிக்க போறாரு. அதுக்கு மேல அதெல்லாம் ஒண்ணு போட. ஏன்னா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இங்க பாக்குறாரு, அப்புறம் இங்க இருந்து இங்க பாத்துருவார், சனியை பாத்துருவார். அப்போ சனியால எந்த ஒரு பெரிய நஷ்டமும் கிடையாது. இருப்பினும் இந்த மாணவர்களா இருக்கேன் சார், நான் என்ன சார் பண்றேன்னா, மாணவர்களுக்கு மிக 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 கவனமா இருக்கணுங்க. ஏன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு மனசுல எக்கச்சக்கமான சிந்தனைகளை ஏற்படுத்தும். மனசு டைவர்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். இப்போ அறிவியல் படிக்கிறீங்கன்னா புக்கை எடுத்து துறப்பீங்க, அறிவியல் வேணாம், நம்ம சமூக அறிவியல் படிப்போம். சமூகல் வேணாம், நம்ம கணக்கு போட்டு அப்படியே மைண்டு மாறி மாறி போவோம். இறுதியில போய் எதுவுமே படிச்சிருக்க மாட்டோம். அப்போ இந்த காலகட்டத்துல ஸ்கெட்ச் போடுங்க. இன்னைக்கு அறிவியல், நாளைக்கு தமிழ், நாளைக்கு இங்கிலீஷ்,
இல்ல சார் நான் கணக்கு இன்றைய நாள் ஃபுல்லா கணக்கு, இந்த வாரம் ஃபுல்லா கணக்கு தான் கத்துக்க போறேன். என்ன செய்ய போறீங்களோ அதை வந்து திட்டம் போட்டு செய்யும். இல்லைன்னா இறுதியில நம்மளை ஜீரோ ஆகிடுவார். 4 சனி புரியுதா? உடல்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா உடல் உபாதையை ஏற்படுத்துவார். புரியுதா? ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா மறக்கிற சூழ்நிலை ஏற்படுத்த, ஒரு சிலருக்கு கிட்டத்தட்ட குழப்பி விட்டுருவார். அப்படி லக்கணத்தை பாக்குறது இல்லையா, குழப்புவார். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பலர் நான் படிக்கவே இல்லப்பா, நான் வேலைக்கு போறப்பா சொல்ற அமைப்பு. அப்போ 10th +2 படிக்கிறீங்க, இல்ல காலேஜ் செமினாருக்கு படிச்சுட்டு இருக்கோம்னா தயவு செஞ்சு பிளான் போடுங்க. பிளான் போட்டு கரெக்டா காய் நவுத்துங்க. ஏன்னா பிளான் போட்டு படிக்க போனாலும் உங்களுக்கு அங்கேயும் ஒரு இடையூறுக்கள், மனசுல குழப்பங்கள், தயக்கங்கள், இது இப்படி இருக்குமோ அதை செய்யலாமா எண்ணங்கள் தோன்று, இல்ல வச்சு படத்துக்கு போலாமா, வேற எங்கேயோ மைண்ட் டைவர்ட் ஆகும். அது மைண்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க போதும். அடுத்தபடியா மகளிருக்கும் இல்லத்தரசிகளுக்கு பார்க்கும்போது பார்த்தா, பெண்களுக்கு எடுத்து பார்க்கும்போது, மகளிருக்கு எடுத்து பார்க்கும்போது, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து புதிய புதிய வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்க ரெடியா இருக்கு. அதே மாதிரி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டில ஒரு வில்லங்கமும் பிரச்சனையும் ரெடியா இருக்கும். அப்போ வெளியில செல்லக்கூடிய இல்லத்தரசியல் கவனமா போயிட்டு வாங்க. எதிலும் ஒரு கவனம், உங்களுடைய தற்காப்புகளில நீங்க கவனமா எடுத்துக்கோங்க. உங்களை நீங்க தான் பாதுகாத்து இந்த காலகட்டத்துல. அது ஒண்ணு. அதே மாதிரி எதிலும் கவனமா இருக்கணும். வண்டியில போறீங்க, ஸ்கூட்டில போறீங்க, இல்ல பஸ்ல ஏறீங்கன்னா படிக்கட்டு ஏறி இறங்கும் கவனமா இருங்க. ஏன்னா 4 சனி ஒரு தடையை கூட தடுக்கி விட்டுருவார். புரியுதா? கீழே உள்ள வச்சு கைகள் அடி வச்சு மருத்துவத்தை கொண்டு விட்டுருவார். கைகள் அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வைத்திய செலவு பார்த்து உடல் அப்படியே எழுத்துருவார். சோ கவனமா இருக்கு, எல்லாத்திலும் கவனம் எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமா. ஆனா புதிய வாய்ப்பு நிறைய இருக்கும். நீங்க சாதிக்கின்ற காலமாவும் இருக்கு. சாதனையை படைக்கக்கூடிய காலமாவும் இருக்கு. ஒரு சில ஜாதகத்தை சரியில்லாத சனி இருக்காருன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில உபாதைகளும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இல்லத்தரசிகளா இருக்கும் சார்னா, இல்லத்தரசில பொறுத்த வரைக்கும் நீங்க சமையல் அறையில ரொம்ப கவனமா இருங்க. ஒரு காய்கறி நறுக்கும் போதும் சரி, கேஸ் பயன்படுத்தும் போதும் சரி, இல்ல இண்டக்ஷன் பயன்படுத்தும் சரி, கவனமா இருங்க. ஏன்னா 4 சனிங்கிறது தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்துவார். ஸோ அப்போ எதிலும் கவனமா இருக்கு. இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சார் சீரியஸ் கேட்குறீங்கன்னா, இந்த காலகட்டத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது உங்களுக்கு வந்து குரு பயிற்சிக்கு பிறகு நல்லா இருக்கு. இருப்பினும் பெரிய லெவல் முதலீடுகள் வேண்டாம். புரியுதா? ஏன் நான் சொல்றேன்னா, இங்க சனி பகவான் 4ல இருக்கும்போது நம்மளை குழப்புவாரு. அந்த கரெக்டான நேரம் நம்மளால அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, அதை அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. இல்ல சார் நான் புதிய லெவல் பண்றேன்னா ஒரு பில்விஷோட அட்வைஸ் கேட்டு நீங்க பண்ணுங்க. ஓவராலா இந்த தனுசு ராசி, தனுசு லக்னம் எப்படி சார் இருக்குன்னா, தனுசு ராசி, தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த 4 சனியை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட வேணாங்க. பட் இருப்பினும் உங்களுடைய வண்டி வாங்க கவனமா இருக்கணுங்க. இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த மகளிரா இருக்கீங்க, பெண்களா இருக்கீங்கன்னா வெளியில செல்லும் உங்களோட தற்காப்பை நீங்க ஒருபடி கண்ணோட்டமா மேற்கொண்டு வச்சு மேற்பார்வையில வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க தற்காப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி நம்ம எடுத்து பார்க்கும்போது படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த படிப்புல மிக 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 கவனம் தேவை நம்ம இங்க அறிவுறுத்துறாங்க. அதே மாதிரி இந்த 2.5 ஆண்டு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. எந்த அளவு நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றோமோ அந்த அளவு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக மிக அனுகூலம் கிடைக்குங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. கைகால் இயலாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. திருமண வயதில் கூட திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணத்துக்கு உதவி பண்ணும்போது, திருமண தடை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி, தனுசு இருக்கலாம், திருமண தடை நீங்களும் தசனமான உண்மைங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில செந்தூரம் வைக்கப்படாது. செந்தூரனை வச்சு நீங்க ஒரு காரியத்துக்கு செல்லும் போது காரிய வெற்றிகளுக்கு அனுகூலத்தையும் மிக மிக உன்னதமான நற்பலனை கொடுக்கும் தசனமான உண்மைங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா பொதுவான சனி பயிற்சி பலன்கள்ங்க. 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்கணக்காரங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பொதுவான சனி பயிற்சி பலன்கள். இந்த சனி பயிற்சி பலன் பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கும் லக்னத்தையும் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி இந்த பயிற்சி வந்து 100% மேட்ச் ஆகுமா சார்னா உங்களுக்கு வந்து 100% மேட்ச் ஆகுது வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன் நான் சொல்றேன்னா, உங்களோட நடப்பு தசாநாதன் என்ன, நடப்பு புத்திநாதன் என்ன, இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த பேச்சு பலன்கள் இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்துல பிறக்கும் போது சனி பகவான் உச்சமாயிருக்காரா, ஆட்சி ஆயிருக்காரா, அல்லது நீச்சமாயிருக்காரா, அல்லது நீச்ச பங்க ராஜ யோகத்துல அவர் அமர்ந்திருக்காரா, இதெல்லாம் நம்ம அங்க கணக்கிட ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி சனி பகவான் அமர்ந்திருக்க நட்சத்திர பாதசரம் என்ன, அவர் சுபரஜித அமர்ந்திருக்காரா, இல்ல பாயுஜித இணைஞ்சிருக்காரா, இல்ல வந்து கட்டத்திலையும் பார்த்தோம்னா நமக்கு வந்து சேர்க்கையில இருக்காரா, ராகு கேது இது மாதிரி சேர்க்கைகள் இருக்கா, இல்ல செவ்வாயோட சேர்க்கை இருக்கா, இது மாதிரி சேர்க்கைகள் இருக்கின்றனவா, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது அந்த பலன்கள் கண்டக்ஷன் மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி இந்த பயிற்சி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் 2.5 ஆண்டில் ஒரு ராசி மன்றத்தை வசிக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட வரிசையில் வரக்கூடிய
ஒரு மிக 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 மந்தன்ங்க. இந்த மந்தன் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மந்தன் நம்ம எப்படி சாந்தம் பண்றது பாத்தீங்கன்னா, இந்த மந்தனுக்கு மிக சிறந்தது பாத்தீங்கன்னா பரிகாரம் பாத்தீங்கன்னா, அவருக்கு சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆளுக்கு வழிபாடு பண்ணிட்டு அங்க நவகிரகத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு நம்ம எள் தானம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அவர் மகிழ்ச்சி அடைவாருங்க. சார் எள்ளு முடியல சார், எள் எண்ணெய் சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடிய அடுத்த ஒரு பரிகாரத்துல பார்த்தோம்னா, கை கால் இயலாதவங்களுக்கு நம்ம உதவிக்கரம் நீட்டும் போதும், முதியவர்களும் உதவிக்கரம் நீட்டும் போதும், அவர்களுக்கு அன்னதானம் பண்ணும் போதும், நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் நம்ம கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கும் போதும், நமது பெற்றோரை கண்ணு கருத்துமாக பாதுகாக்கும் போதும் இந்த சனியோட அந்த கெடுபல் குறைக்கப்படும் தசமான உண்மை. அதே மாதிரி உங்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா பழைய இரும்பு பொருட்கள், பழைய குப்பைகள், பழைய தூசுகள் எதுவும் சேராமன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியோட அனுகூலம் நன்றாவே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல வேற எதுவும் ஜாத சம்பந்தமான கோளாறுகளுக்கும் பரிகாரங்கள் வேணும்னு பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. நான் உங்களை வேறொரு காலில் சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு கார்த்திக் ரேகராமன். இந்த காலியம் நாள் உங்க அனைவருக்கும் பரிபூர்ணம் கிடைக்க நான் மனமாற வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.